அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாகப்பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி இந்த வருஷம் 2வது ஆடி செவ்வாய்க்கிழமை நாள் ஜூலை 29ஆம் தேதி வருதுங்க. இந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டோம்னா தடைகள் அனைத்துமே விலகும், நோய்கள் அனைத்துமே தீரும். கருட பஞ்சமி நாளில் நம்ம கருட பகவானை வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. நாகப்பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி இந்த வருஷம் ஜூலை 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ஆடி செவ்வாய்க்கிழமையில் வருவதால் இந்த நாளில் நம்ம அம்பிகை வழிபாடு செய்வதும் நாகங்களை வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமான பலன்களை கொடுக்குங்க. இந்த நாளில் நம்ம கருடாழ்வால வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா கருட பகவானுக்கும் நாகங்களுக்கும் உரிய நாள் என்பதால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் ரொம்பவே சிறப்பு மிக்கதாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நாகப்பஞ்சமி நாளில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சில எளிய பூஜைகள் எப்போதுமே நமக்கு கவசமாக இருந்து நம்ம பாதுகாக்குங்க. அதே போல் இந்த நாளில் நம்ம இருக்கும் விரதத்தின் பலன்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய அம்மா, உடன் பிறந்தவங்க எல்லோரையுமே பாதுகாக்குங்க. நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நம்மளை பாதுகாக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தணும்னு சொல்லலாங்க. நாகப்பஞ்சமி நாள் மற்றும் கருட பஞ்சமி நாளுடைய சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆடி மாதத்தில் அம்பிகை அருளோடு நாக தேவதைகளும் அருளையும் பெறுவதற்கு முக்கியமான வழிபாட்டு நாளாக இந்த நாக பஞ்சமி நாள் மற்றும் கருட பஞ்சமி நாள் சொல்லப்படுதுங்க. ஆடி மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை நம்ம நாக சதுர்த்தின்னு சொல்கிறோங்க. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாளாக பஞ்சமி திதியை நாக பஞ்சமின்னும் கருட பஞ்சமின்னு வழிபட்டுட்டு வரங்க. மகாவிஷ்ணுவோட வாகனமாக இருக்கக்கூடிய கருடனின் அருளையும் நாகங்களின் அருளையும் ஒரே நாளில் பெறக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம நாகங்களை வழிபடுவதும் புற்று இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனை வழிபடுவதும் ரொம்பவே சிறப்பானதாகுங்க. கருட வாகனத்தில் நம்ம பெருமாளை தரிசனம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே போல் கருடனுக்கு துளசி மாலையை வாங்கி அன்றைய நாளில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. நாகப்பஞ்சமி தோன்றியதுக்கு ஒரு வரலாற்று கதை இருக்குதுங்க. அது என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க. காசிய முனிவருக்கு பார்த்திங்கன்னா 2 மனைவிகள் இருந்தாங்க. அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா வினதை, கத்ரு. இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சிங்க. வினதிக்கு கருடன், அருணன் என்ற 2 மகன்கள் இருந்தாங்க. கத்ருவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட மகன் பார்த்திங்கன்னா பாம்பு தான் இருந்துச்சுங்க. கருடன் திருமாலின் வாகனமாக இருந்திருக்கிறாருங்க. அருணன் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய தேரோட்டியாக இருந்திருக்கிறாரு. ஒரு முறை காசிய முனிவரோட 2 மனைவிகளுக்கும், அதாவது கத்ருவுக்கும் வினதிக்கும் இடையில ஒரு போட்டி நடந்துச்சுங்க. அதில் தோற்று போகிறவங்க அவங்களோட வம்சத்துக்கே அடிமையாக இருக்க வேணும்னு நிபந்தனையோட அந்த போட்டியானது நடந்துச்சுங்க. இதில் வினதை தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதனால் அவளும் அவளது 2 மகன்களும் கத்ருவிற்கும் அவங்களோட பாம்பு இனத்திற்கும் அடிமையாக இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படி அடிமை வாழ்க்கையிலேயே பல வருஷம் கழிஞ்சிருச்சுங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கருடம் போய் தன்னுடைய அம்மாவிடம் நம்ம ஏன் பாம்புகளுக்கு அடிமையாக இருக்கிறோம், அதுக்கு என்ன காரணம்னு அந்த காரணத்தை அவர் கேட்டு தெரிஞ்சிட்டாருங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவிடம் போய் இந்த அடிமைத்தனத்தை மீட்பதுக்கு கத்ருவிடம் போய் முறையிட்டாருங்க கருடன். கருடன் சொன்னதை கேட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா கத்ரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேணும்னா தேவலோகத்தில் இருந்து அமிர்த கலசத்தை நீங்கள் கொண்டு வர வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனை ஏற்றுக்கொண்ட கருடன் பார்த்தீங்கன்னா கௌரி பூஜை செஞ்சு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு தேவலோகத்திற்கு சென்று அமிர்த கலசத்தை கொண்டு வந்து பாம்புகள் இனத்தோட சண்டை போட்டு அவர் அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க. தன்னுடைய அம்மாவை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறாருங்க. இது நடந்ததும் ஆடி மாத வளர்ப்பிற பஞ்சமி திதியில் தாங்க. அதனால தாங்க இந்த நாள் கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமின்னு அழைக்கப்படுது. இந்த நாளில் நம்ம கருடனையும் நாகங்களையும் வழிபட்டோம்னா கண் திருஷ்டி, நோய்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. அதே போல் இந்த நாளில் யார் விரதம் இருந்தாலும் சரிங்க, அதனுடைய பலன் அவங்களுக்கு மட்டும் போகாதுங்க. அவங்க யாருக்காக விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த பலன் போய் சேருங்க. நாக பஞ்சமி திதி தொடங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஜூலை 29ஆம் தேதி அதிகாலை 1:23 மணிக்கு தொடங்கி ஜூலை 30ஆம் தேதி அதிகாலை 2:29 மணி வரை பஞ்சமி திதி இருக்குதுங்க. அன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை
என்பதால் காலை 6 மணி முதல் 8:45 மணி வரையிலான நேரத்துக்குள்ளே, இல்லைன்னா 10:35 மணி முதல் பகல் 1 மணி வரையிலான நேரத்துக்குள்ளே கருட பஞ்சமி வழிபாட்டுன்னு நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் காலை நேரம் இல்லைன்னா மாலை நேரம் தான் பூஜை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாலை 6 மணிக்கு பிறகு கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமி வழிபாட்டை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நாக பஞ்சமி இல்லைன்னா கருட பஞ்சமி நாளில் நம்ம கருடனை போல் நாமும் கௌரி மாதாவை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டில் கருட படம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி கருடன் படம் இல்லாதவங்க வீட்டில் அம்பிகையோட படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற அம்பிகையை நீங்கள் கௌரி மாதாவாக நினைத்து கொண்டு அந்த படத்துக்கு நீங்கள் அலங்காரம் செய்ய வேணுங்க. அந்த படத்துக்கு நம்ம குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேணுங்க. ரக்ஷை கயிறு மட்டும் பழக்கம் இருந்துச்சுன்னா இது சிவப்பு நிற கயிறை வாங்கி அதில் 10 முடிச்சுக்களை போட வேணுங்க. இந்த கயிறை அம்மனுக்கு வலது புறத்தில் வைத்து பாயாசம், பால் கொழுக்கட்டை போன்ற பாலால் ஏதாவது ஒரு இனிப்பு வகையை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க. அதே போல் அம்பிகைக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பூஜை முடிந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைத்து வழிபட்டப்பட்ட அந்த கயித்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் கையில் நீங்கள் கட்டிக்கலாங்க. இந்த கயித்தை கட்டி கொண்டீங்கன்னா நோய்களானது குணமாக்கி விடுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கண் திருஷ்டியானதே விலகி விடுங்க. இது வரைக்கும் இருந்து வந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகி வரக்கூடிய ஆபத்துக்கள் கூட உங்களை நெருங்காதுங்க. கருட பஞ்சமி நாளில் நம்ம நாகரையும் வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டில் அம்மனுக்கு நம்ம பால் படைத்து அந்த பாலை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்றுல ஊற்றி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இல்லைன்னா அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை சுற்றி இருக்கக்கூடிய நாகங்களுக்கு கூட நீங்கள் அந்த பாலை ஊற்றி வழிபாடு செய்யலாங்க. அதுவும் முடியாதவங்க மரத்தடியில் கூட நீங்கள் அந்த பாலை ஊற்றலாங்க. கால் படக்கூடாதுங்க. இவை எதற்குமே வாய்ப்பு இல்லைங்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூச்சாடியில் கூட நீங்கள் அந்த மண்ணில் ஊற்றி கூட நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. புராணப்படி பார்த்தோம்னா பாம்புகளுடைய உலகம் மண்ணிற்கு அடியில் இருப்பதாகத்தாங்க நம்பப்படுது. அதனால தான் நம்ம மண்ணில் ஊற்றக்கூடிய பால் பார்த்திங்கன்னா நாகலோகத்துக்கு போய்விடணும் நம்பப்படுதுங்க. அவர்களுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த வழிபாட்டை நாக சதுர்த்தி நாளில் செய்யலாங்க. அப்படி முடியாதவங்க நாக பஞ்சமி நாளில் கூட செய்யலாங்க. நாள் முழு நேரமும் உபவாசமாக இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. ஆடி செவ்வாயில் வரக்கூடிய நாக பஞ்சமி என்பதால் அன்றைய நாளில் நீங்கள் நாகங்களையும் அம்பிகையையும் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கூடுதலான பலன்கள் கிடைக்குங்க. அதே போல் சிவன் கோவிலுக்கு போய் நம்ம எப்படி நந்திய பெருமானையும் விநாயக பெருமானையும் முதல்ல வழிபாடு செய்கிறோமோ அதே போல் பெருமாள் கோவிலுக்கு போனோம்னா முதல்ல கருடன் வழிபட வேணுங்க. கருடன் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருக்கக்கூடியவருங்க. பெருமாளுடன் எப்போதுமே இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் இந்த கருட பகவான் தாங்க. நம்ம கருடனை வழிபடுவதும் கருட வாகனத்தில் பெருமாளை தரிசனம் செய்வதும் மிகப்பெரிய புண்ணியமாகுங்க. ஆடி செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய கருட பஞ்சமி நாளில் கருடனை வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருடன் பிறந்த நாள் கருட பஞ்சமின்னு அழைக்கப்படுதுங்க. நாகதோஷம் போகக்கூடிய ஆற்றல் கொண்ட கருடனை பஞ்சமி நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா அந்த தோஷமானதே விலகி விடுங்க. அதே போல் குழந்தைகள் வரம் தரக்கூடிய கருட ஹோமம் செய்யலாங்க. கருடனை நினைத்து திருமணமான பெண்கள் விரதம் இருந்தாங்கன்னா நாகதோஷம் நீங்குவது மட்டும் இல்லாமல் கருடனை போல புத்திசாலியாகவும் வீரனாகவும் உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பாங்க. விபத்து நோய் நீங்கும் மருத்துவராகவும் பஞ்ச பாசியின் ராஜாவாகவும் இருக்கக்கூடியவர் ஸ்ரீ கருட பகவான் ஆவாருங்க. மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவங்க அவங்க இறந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தீமையின் பலனை அவங்க அனுபவிப்பாங்க. எந்த தவறுக்கு என்ன தண்டனை என்பதை கருடனுக்கு மகாவிஷ்ணு போதித்ததே கருட புராணம்னு அழைக்கப்படுதுங்க. கருடனை மங்களாயன், பசிராஜன், சுபர்ணன், புஷ்பபிரியன், வினதை சிறுவன், வேத சுரூபன், வைணதேயன் என்ற நிறைய பெயர்களால் அழைக்கிறாங்க. கருட பகவான் பார்த்தீங்கன்னா கஷ்யப்பர் வினதைக்கு 2வது மகனாக பிறந்தாருங்க. ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தாருங்க. இவருக்கு ருத்திரை மற்றும் சுகிர்த்தி என்னும் 2 மனைவிகள் இருக்கிறாங்க. கருட பகவான பெரிய திருவடினும் கருடாழ்வாரனும் வைணவ தலங்களில் பக்தர்களால் அழைக்கப்படுறாருங்க. இவர் அவதரித்த தனது அம்மாவுடைய வம்சத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட திருநாள் தாங்க கருட பஞ்சமி கொண்டாடப்படுது.
இந்த வருஷம் இன்னும் சிறப்பு மிக்கதாக ஆடி செவ்வாயுடன் இணைந்து வருதுங்க கருட பஞ்சமி. ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை நாளில் அம்பிகையையும் கருடனையும் நாகரையும் வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கருட பஞ்சமி நாளில் நம்ம நாகரையும் கருட பகவானையும் எப்படி வழிபாடு செய்யலான்னு பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் கருட பஞ்சமி நாளில் கருட பகவானை வழிபட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.